இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து உங்களோட லொகேஷனை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து இருக்குது. நீங்க லைவ் லொகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு பர்ட்டிகுலர் லொகேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களால வந்து ஷேர் பண்ண முடியும். அதற்கான ஆப்ஷன் இருக்குது. அதை பத்தி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மெசேஜ் செக்ஷன் போயிடுங்க. போனீங்கன்னா அதில் வந்து சேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த சேட்டில் நீங்கள் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே அங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லொக்கேஷன் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். அதை நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லைவ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் யுவர் லொக்கேஷனை கிளிக் பண்ணி உங்களோட லைவ் லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய இந்த லைவ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 1 ஹவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும். 1 ஹவர் வரைக்கும் உங்களோட லைவ் லொக்கேஷனை வந்து அவங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சேட் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ண லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதில் வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டாப் ஷேரிங் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து லைவ் லொக்கேஷன் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து எக்ஸ்பிரி வந்து ஆகிடும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களாக போய் மேனுவலாக பார்த்தீங்கன்னா வியூ கிளிக் பண்ணி ஸ்டாப் கொடுத்துட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபைண்ட் எ பிளேஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த லொக்கேஷன் செக்ஷன்லேயே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணியிருப்பீங்களா உங்களோட லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்ச் ஃபார் ஏ லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. அதை கிளிக் பண்ணி ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்து அதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். சென்ட் லொக்கேஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறப்ப அந்த லொக்கேஷனில் டேக் பண்ணி போட்டுருக்கூடிய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு ரீல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை அவங்க கிளிக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அந்த லொக்கேஷனை வந்து டேக் பண்ணி போட்டுருக்கக்கூடிய ரீல்ஸு போஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் வந்து இருக்கும். இப்போ ரீசெண்டாக போட்டது அதுக்கப்புறம் டாப்பில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஷோ ஆகும். ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த லொக்கேஷன் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த லொக்கேஷன் ஆப்ஷனே உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஷோ ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பை ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும்.